ஏண்டி செல்லம் அழுவுற? பாப்பாவுக்கு பசி வந்துருச்சா? இந்த அக்கா பால் டப்பா எடுத்து வர சொல்ல, பால் குடிக்கலாம். சரியா? ஏ மோனி, அங்க கிச்சன்ல பால் டப்பா இருக்கு, போய் எடுத்துட்டு வாடி. பாப்பா அழுதுகிட்டு இருக்கு. இங்க பாருடி, நீயே எவ்வளவு நேரம் தான் செல்லு யூஸ் பண்ணுவ? என்கிட்ட கொஞ்ச நேரம் குடுறி. அதெல்லாம் தர முடியாது, போடி. நேற்று நைட்டு நான் கேட்டப்ப நீ தந்தியா? இன்னைக்கு நான் தரமுட்டேன், போ. இப்ப தர போறியா இல்லையாடி? தர முடியாது, போடி. இப்ப பாரு, உன் மைத்த பிக்கிறனா இல்லையா பாருப்ப. ஏன் மோனி, பால் டப்பா எடுத்த சொல்ற, அங்க என்னடி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த வாடி சீக்கணும், பாப்பா அழுகுது. எங்க அம்மாவுக்கு வேற வேலை இல்லை, எப்ப பாரு மோனி நோனி மோனி நோனின்ட்டே இருக்கிறது. இந்த பாருடி, இந்த பால் டப்பா எடுத்துட்டு கொடுத்துட்டு வருவேன், அதுக்குள்ள செல்ல தள்ள உன்னை உண்டு இல்லாம பண்ணிடுவேன். இந்த வரையர் என்னம்மா கத்திக்கிட்டே இருக்க காலையில? எது நான் கத்துறேண்ணா? அங்க ரூமுக்குள்ள என்னடி சவுண்டு? எதுக்கடி இப்ப அடிச்சுட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? எப்ப பார்த்தாலும் உன் பெரியம்மாவை தான் செல்லு நோண்டிகிட்டே இருக்குதா? நான் கொஞ்ச நேரம் போட்டு செல்லு யூஸ் பண்ணிட்டு தரேங்கிற, அவன் ஓவரா தரமாட்டேன்னு சொன்னா அதான் ரெண்டு அடிச்சேன் அவளை. எது செல்லு கெட்டுக்கு சண்டையா? இருங்கடி, அந்த செல்லை தூக்கி போட்டு உடச்சிட்றேன். முதல்ல உங்க அப்பா வரட்டும், இரு. இந்த செல்லுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். போ, அங்க கிச்சன்ல பால் டப்பா வச்சிருக்க மாதிரி, போய் எடுத்துட்டு வா. பாப்பா அழுதுகிட்டே இருக்கு, போயிட்டு எடுத்துட்டு வா, போ. எங்க இருக்கு பால் டப்பா? இந்த மேலே இருக்கா? என்னது இது, நம்ம வீட்டில் புதுசா பூஸ்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஓ, ஒருவேளை பாப்பாவுக்கா இருக்குமோ? சரி, நாம கொஞ்சம் தின்னு பார்ப்போம். ஐயோ, பல்லு விளக்கலையே. அது சரி, கொஞ்சம் தானே சாப்பிட போறோம், இதுக்கு எதுக்கு பல்லு விளக்கிக்கிட்டு? சும்மா கொஞ்சமா கொட்டி சாப்பிட்றோம். நல்லா தான் இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் கொட்டிக்குவோம். பரவாயில்லையே, பூஸ்ட் நல்லா டேஸ்டாக தானே இருக்கு. அதுக்கு தான் இந்த விளம்பரத்தை 1008 வாட்டி போட்டு காமிக்கிறாங்களே டிவியில். அது சரி, இந்தாம்மா பால் டப்பா குடுடி. எவ்வளோ நேரம் எடுத்துட்டு வர? இவ்வளோ நேரம் என்னடி பண்ண? பாப்பா வேற அழுதுகிட்டே இருக்கு. இந்த செல்லம் அழுவாத, அக்கா பால் டப்பா எடுத்து வந்துட்டாங்க, இந்தங்க குடிங்க. அப்படியே நாமளும் மறுபடியும் கிச்சன் பக்கம் போய் இன்னொரு ரவுண்டு பூஸ்ட்டை சாப்பிட்டு வருவோம். இங்க பாருடி மோனி, அக்கா கிட்ட மறுபடியும் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காத. என்னாலாம் சமாளிக்க முடியாது. உங்களை பார்ப்பனா நான் பிள்ளைய பார்ப்பனா? சொல்லுங்க. அப்பா வரட்டும், அது வரை நீ அங்கே ரூமுக்கு போகாத, இங்கே என் கூட இங்கே உட்காரு. சரிம்மா, நான் இங்கே இருக்கேம்மா. பால் குடிங்க, அக்கா நம்ம கூட இருக்காங்க, விளையாடலாம். பால் குடிங்க. ஆஹா, போஸ்ட் வேற நம்மளை வா வான்னு இழுக்குதே. மறு ரவுண்டு போயிட வேண்டியதான். என்னடா இது, எவ்வளவு தின்னாலும் திங்கன்னு போலயே இருக்கே. நல்லா டேஸ்டா வேற இருக்கே. என்ன இந்த மோனி இன்னைக்கு கிச்சன் பக்கமே போய்கிட்டு இருக்கா? என்னைக்குமே கிச்சன் பக்கம் போகவே மாட்டாளே, இன்னைக்கு அடிக்கடி போறாளே. ஏ மோனி, என்னடி அடிக்கடி கிச்சன் பக்கமே போய்கிட்டு இருக்க? ஐயோ, அது ஒன்றும் இல்லைம்மா, தண்ணி குடிக்கலான்னு போனேம்மா. ஓ, சரி சரி. என்ன செல்லம் அழுதுகிட்டே இருக்க? பால் பிடிக்கலையா? இரு, அம்மா உனக்கு பூஸ்ட் போட்டு தரேன், குடிக்கலாம். ஏ மோனி, அங்கே கிச்சன் பக்கத்தில் பூஸ்ட் வச்சிருப்பா, அதை எடுத்துட்டு வா. இந்த பூஸ்ட் திங்க ஆசையாக இருக்கேன். கடைசி என்ன கொஞ்சம் ஒன்று மட்டும் சாப்பிட்டுக்குவோம், பாவம் பாப்பா, அதுக்கு கொஞ்சம் கொடுப்போம். அப்பாடா, என்ன டேஸ்டா இருக்கு. பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு. இந்தாம்மா பூஸ்ட் கொடு. ஐயோ, என்னடி பூஸ்ட் டப்பால பூஸ்டே காணோம்? நேற்று தாண்டி உங்க அப்பா வாங்கிட்டு வந்தாரு புது டப்பா. ஏண்டி நீ தான் சாப்பிட்டியா? அது வந்துமா, நான் தாம்மா கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்தேன். எது கொஞ்சமா சாப்பிட்டியா? என்னடி ஒரு டப்பா பூஸ்டையும் காலி பண்ணி விட்டு அதுக்கு தான் நீ அத்தனை டைம் கிச்சனுக்கு போயிட்டு வந்தியாடி? அம்மா, திங்கும் போது கொஞ்சம் டேஸ்டா இருந்துச்சுமா, அதாம கொஞ்சம் ஆசையா சாப்பிட்டு பார்த்தேன். எது டேஸ்டா இருந்துச்சா? ஏ முண்டம், இவ்வளோ பெரிய பிள்ளைய மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடி? பச்சை பிள்ளை என்னடி பண்ணோம்?
அதுக்கு பூஸ்ட் வாங்கிட்டு வந்தா எருமை மாடு மாதிரி இருக்க. ஒரு டப்பா பூஸ்டியை முழுங்கி போட்டு இப்படி கல் மாதிரி வந்து நிற்கிறியே. இருடி உங்கள் அப்பா வரட்டும். உங்கள் அப்பா வந்தால் தான் உனக்கெல்லாம் சாப்பிட்டு கொடுத்தா தான் சரிப்படுவேன்.